சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில் நான் செவ்வாய் ஓரையில் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றுறது தான் இந்த வீடியோ. இது நான் இந்த வாரம் 7வது வாரமாக செஞ்சிட்ருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நேற்று வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அந்த இடத்துல அதாவது முருகர் படத்துக்கு முன்னாடி மாக்கோலம் போட்டுக்கலாம். முருகர் படத்துக்கு முன்னாடி ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த வெத்தலை தீபம் எதுக்கு ஏற்றுறது புதுசாக சொந்தங்களுக்காக சொல்கிறேன். வெத்தலை தீபம் எதுக்கு ஏற்றுறது அப்படின்னா, நம்மளுடைய நிலப்பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அதாவது வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு நமக்கு ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்றது நிறைவேறாமல் இருந்தாலும் முருகர்கிட்ட வேண்டிட்டு இந்த 11 வாரம் வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டுற வாய்ப்பு கிடைக்கும். இது நான் இந்த 7வது வாரமாக செஞ்சிட்ருக்கிறேன். நான் 11 வாரம் செய்யணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு எழுந்திருக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு முன்னே இருந்ததை விட இப்போ முன்னேற்றம் தெரியுது. நான் முழுசாக இது பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு இது வீடியோவாக கொடுக்குறேன். எத்தனையோ பேர் சொந்த வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய கனவாகவே இருக்கும். அதாவது எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற சுகம் நமக்கு எங்கேயும் கிடைக்காது. எவ்வளோ பெரிய வாடகை வீடு இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு வீடு இல்லையா அப்படின்ட்டு அந்த சொந்த வீடு கிடைக்கிறதுக்காக தான் இந்த செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான் வேண்டிட்டு இந்த வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சொந்த வீடு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாதிரி சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் காலை 6 to 7 செவ்வாய் ஓரை, மதியம் 1 to 2 செவ்வாய் ஓரை, அதே போல் நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரை. இந்த 3 நேரம் ஏற்றினாலும் ஏற்றலாம். இல்லை இதில் எந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற முடியுமோ அந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக முருகருடைய அருளால் உங்களுக்கும் சொந்த வீடு கிடைக்கும். இந்த வீடியோ அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே மங்களகரமான ஒரு நாள் தான். ஆனால் இந்த செவ்வாயில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா இதுக்கு மங்கள வாரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம அம்பாவை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் படிப்படியாக தீர்ந்து வரும். அதே போல் நமக்கு நிலத்தின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை வேண்டிட்டு நம்ம வெத்தலை தீபம் ஏற்றலைனாலும் 6 நெய் தீபம் ஏற்றியாவது வழிபாடு செய்யுங்க. அதுக்கு முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வழிபாடு செய்யும் போது வேல்மாறல் உங்களால் முடிஞ்சால் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கந்த சஷ்டி படிக்கலாம். அல்லது கேட்டுகிட்டே பூஜையை செஞ்சிங்க அப்படின்னாலும் பலன் உண்டு. நான் கந்த சஷ்டி எப்பயுமே ஓடிட்டு தான் இருக்கும். அது ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே நான் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன். இது 3 அபிஷேகம் பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம், இது விபூதி அபிஷேகம். அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். வெத்தலை தீபம்லாம் ஏற்றிட்டதுக்கப்புறம் அபிஷேகம் செஞ்சேன். இதுக்கப்புறமா இந்த தட்டெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதில் பச்சை துணி விரித்து அது மேலே பச்சரிசி வச்சு நான் வேலை வைப்பேன். வேலை வெறும் தட்டில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பச்சரிசி மேலே வைக்கிறது ரொம்ப நல்லது. அது முனையில் லெமன் சொருகலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் ஜவ்வாது அதுக்கப்புறம் புனுகு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். ஓம் சரவண பவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே பூவால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். நெய்வேத்தியமாக பால் அதில் கற்கண்டு தேன் கலந்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பிரசாதம் அதுதான்.
அந்த கற்கண்டு அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நிலைவாசல்லேருந்து பூஜை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிலைவாசலில் தான் பூஜை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே வந்து தீபமெல்லாம் ஏற்றிட்டு தான் வந்து நான் அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வந்து பூஜையை மட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து நிலைவாசலில் வந்து அர்ச்சனை போட்டு இப்படி செஞ்சுக்கலாம். இந்த நிலைவாசலில் வந்து நம்ம குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வங்களும் அந்த வழியாக தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதனால் வந்து நிலைவாசலுக்கு வந்து முதல்ல வந்து பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி படத்துக்கிட்ட பூஜை பண்ணுவேன். எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய பூஜை வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுங்க. என் சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமையில் கூட இந்த வழிபாடுகள்லாம் செய்யுங்க. உங்களுக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை இந்த ஆடியில் வர்ற 4 செவ்வாய்க்கிழமையில் எந்த செவ்வாய்க்கிழமையில் வேணுனாலும் இந்த பூஜையை செய்யுங்க. உங்கள் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆடியில் வர்ற செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து அதாவது குளிகை நேரம் மதியம் வந்து 12 to 1:30 இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் கடன்லேருந்து ஒரு 100 ரூபாய் தொகையாவது எடுத்து தனியாக வந்து சேமித்து வைங்க. அந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் சேரும் போது அந்த பணத்தை வந்து அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து கடனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும். கடன் வந்து விரைவில் அடையும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை 6 மணிக்கு மேலே வடக்கு திசை பார்த்து ஒரு தட்டு வச்சு அது மேலே வந்து வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ பரப்பி அது மேலே வந்து நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வந்து பணவரவு அதிகரிக்கும். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க இது செய்யுங்க. அதுக்கப்புறம் இது தீபம் எல்லாம் குளிர்ந்த பிறகு அந்த பூவை வச்சு வந்து தலையில் வச்சுக்கலாம். இவ்வாறு செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண கஷ்டம் தீரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இது செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.